பிரித்தானியாவின் லண்டனில் ஈழத்தமிழ் இளைஞர் ஒருவரை கொடூரமாக கொலை செய்த குற்றத்துக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளி பிணைக்கு பரிசீலிக்கப்படுவதற்கு முன்பு குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. சென்ட் அல்பான்ஸ் கிரவுண்ட் நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணையில் அவர் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்டுள்ளது. லண்டனின் புஷே பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றின் வெளியே நடைபெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் 26 வயதான டெகுவான் வில்லியம்ஸ் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 32 வயதான ஜெயந்தன் ராமச்சந்திரன் கொல்லப்பட்டார். கடந்த வருடம் நவம்பர் மாதம் புஷே ஹை ஸ்ட்ரீட்டில் உள்ள வூ லவுஞ்ச் உணவகத்திற்கு வெளியே ஜெயந்தன் பலத்த காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்டார். உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். ஜெயந்தன் தனது குடும்பத்தினருடன் உணவருந்திக் கொண்டிருந்த போது குற்றவாளியுடன் சிறு வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த மோதல் உடனடியாக முடிவடைந்தது. எனினும் வில்லியம்ஸ் அருகில் இருந்த மேசையில் இருந்து இறைச்சி வெட்டும் கத்தியால் ஜெயந்தன் மீது சரமாரியாக குத்தியதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கொலை தொடர்பாக வடமேற்கு லண்டனின் டாலிஸ் ஹில் பகுதியைச் சேர்ந்த டெகுவான் வில்லியம்ஸ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சம்பவம் நடந்த அடுத்த நாள், அதாவது நவம்பர் 30 அன்று சன்கிராப்ட் க்ளோஸ் பகுதியில் வசித்து வந்த வில்லியம்ஸை போலீசார் கைது செய்தனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு வருவதற்கு முன்பே குற்றவாளி அங்கிருந்து தப்பியோடியதாக ஹெட்ஃபோர்ட்ஷையர் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவத்தில் குற்றவாளிக்கு உதவியதாக 30 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரும் அடுத்த நாள் கைது செய்யப்பட்டார். எனினும் தீவிர விசாரணைக்கு பிறகு அவர் மீது எந்த தவறும் இல்லாததால் அவர் மீதான நடவடிக்கைகள் கைவிடப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள குற்றப்பிரிவு ஆய்வாளர் லீ மார்டின், உயிரிழந்த ஜெயந்தனின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார்.